ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று ஏகபத்தினி விரதராக வாழ்ந்தவர் ராமபெருமான். தனிமனித ஒழுக்கத்தை தன்னுடைய வாழ்நாளில வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீ ராமபெருமான். மகாவிஷ்ணு பெருமாள் மனிதராக ஸ்ரீராமராக அவதாரம் எடுக்க ஒரு சாபம் தான் காரணம். நாம் அறிவோமா? ஸ்ரீராம அவதாரமே ஒரு சாபத்தினுடைய வெளிப்பாடு. என்ன இது? சாபம் தான் ஸ்ரீராமராக இந்த பூமி பந்தில அவதாரமா? புதியதாக இருக்கிறது நினைக்கலாம். விஷ்ணு புராணத்தில் 44வது அத்தியாயத்துல இந்த நிகழ்வு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நமக்கு பெரியோர்களின் பதிவு இருக்கிறது. விண்ணுலகம் சென்று மகாவிஷ்ணுவை சந்தித்து திரும்பிக் கொண்டிருக்கிறார் நாரதர். வருகிற வழியில நகரம் ஒன்று விழா கோலம் பூண்டிருப்பதை பார்க்கிறார். யார்? நாரதர். அந்த நகருக்குள்ள வந்த நாரதர் எதிரே வந்த ஒருவரிடம் இந்த விழா கோலத்திற்கு என்ன காரணம் விசாரிக்கிறார். ஷீலா நகர் என்று அந்த நகரினுடைய பெயரை சொன்ன அவர், எங்கள் மன்னர் தன்னுடைய மகள் மோகினிக்கு சுயம்வரம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார், அதனால்தான் இந்த விழா கோலம் சொல்லுகிறார். உடனே நாரதர் அந்த நாட்டு மன்னரினுடைய அரண்மனைக்கு செல்லுகிறார். அவருடைய வருகையை அறிந்த மன்னர், வாருங்கள் நாரதரே என்று வரவேற்று அழைத்து செல்லுகிறார். சுயம்வரத்திற்கு காத்திருந்த தன்னுடைய மகளை அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் மன்னர். மன்னரினுடைய மகளுக்கு ஆசி வழங்கிடவும் வேண்டுகிறார் மன்னர். நாரதரும் அப்படியே ஆசி வழங்குகிறார். ஆனால் சபலத்திற்கு என்றுமே ஆளாகாத நாரதர் மோகினியினுடைய அழகில மயங்கி போகிறார். சுயம்வரத்துல யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்கிற போது நாம் ஏன் கலந்து கொள்ளக்கூடாது என்று நாரதர் நினைக்கிறார். ஆனால் தன்னுடைய தோற்றம் கவர்ச்சிகரமாக இல்லாததால் தோற்றத்தை மாற்றிக்கொள்ள முடிவு செய்கிறார். உடனே விஷ்ணுவை நோக்கி செல்லுகிறார். மகாவிஷ்ணுவை சந்திக்கிறார் நாரதர். பிரபு, ஷீலா நாட்டு மன்னர் தன் மகள் மோகினிக்கு சுயம்வரம் நடத்துகிறார். நான் அதில கலந்து கொள்ள போகிறேன். மோகினியை கவருமாறு என்னுடைய உருவத்தை மாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார். நாரதருக்கு புத்தி ஏன் இப்படி போகிறது நினைத்தார் மகாவிஷ்ணு. நினைத்தார் பெருமாள், அப்படியா, உங்கள் தோற்றத்துல கவர்ச்சியையும் பொலிவையையும் தருகிறேன் என்று சொல்லி நாரதரினுடைய உருவத்தை மாற்றி விடுகிறார் பெருமாள். அந்த புதிய தோற்றத்துடன் சுயம்வரத்துல கலந்து கொள்கிறார் நாரதர். ஆனால் சுயம்வர அரங்கில அவரை பார்த்த எல்லோருமே கேலியாக சிரித்திருக்கிறார்கள். அதற்கான அர்த்தத்தை அவர் அப்போது உணரவில்லை. மோகினியும் சுயம்வர அரங்கில நாரதரை நிராகரித்து விட்டார்கள். இதை நாரதரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மனவேதனை மற்றும் அவமானத்தால் கூனி குறுகி போகிறார். மகாவிஷ்ணு தனக்கு தந்த தோற்றம் கூட பயனளிக்கவில்லை என்று நினைத்தார். அப்போது திடீர் திருப்பமாக சுயம்வர அரங்கில தோன்றுகிறார் பெருமாள். அவரை பார்த்த மாத்திரத்துல மயங்கி போகிறார்கள் மோகினி, மன்னரினுடைய மகள். அவள் அவருக்கு மாலை அணிவிக்கிறார்கள், மனைவியாகிறார்கள். இந்த காட்சியை கண்ட நாரதர் அப்படியே மனம் நொந்து போகிறார். விஷ்ணுவை ஏன் இந்த சுயம்வரத்துல கலந்து கொண்டார்? பெருமாளை ஏன் இந்த சுயம்வரத்தில் கலந்து கொண்டார்? இந்த கேள்வி அவரை வாட்டி எடுக்கிறது. அரங்கை விட்டு கோபமாக வெளியேறுகிறார். தன் கண்களுக்கு எதிர்பட்டவர்கள் எல்லாம் தன்னை கேலி செய்து நகைப்பதை எல்லாம் பார்க்கிறார், உணர்கிறார். அப்போதுதான் அரண்மனை குளத்தை பார்க்கிறார். அதில குரங்கு முக தோற்றம் கொண்ட தன் பிம்பத்தை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார் நாரதர். என எல்லோரும் கேலி பொருளாக்கி விட்டு மோகினியை கவர்ந்த மகாவிஷ்ணுவினுடைய வேலைதானா இது என்று கடும் கோபம் அடைகிறார் நாரதர். உடனே தன்னுடைய சக்தியால் பழைய உருவத்திற்கு மாறிக்கொள்கிறார். அடுத்த நொடிய கண்களில கோபக்கணல் ததும்ப வேகமாக மகாவிஷ்ணுவை நோக்கி விரைகிறார். நீங்கள் ஆடிய நாடகம் அம்பலமாகி விட்டது. குரங்கு என்றால் உங்களுக்கு அவ்வளவு இழப்பமா? என்னுடைய தோற்றத்தை குரங்கு போல மாற்றிவிட்டு தான் நீங்கள் சுயம்வரத்திற்கு அனுப்பினீர்களா? உங்களுக்கு குரங்கு என்றால் அவ்வளவு இழப்பமா? விஷ்ணுவிடம் கோபப்பட்டிருக்கிறார் நாரதர். அதோடு நீங்களும் பூமியில் மனிதராக பிறக்க வேண்டும், மனைவியை பிரிந்து வாட வேண்டும், அவளை மீட்டு தர வேண்டும் என்று குரங்கிடம் நீங்கள் கெஞ்ச வேண்டும் என்று மகாவிஷ்ணுவை சபிக்கவும் செய்தாராம் நாரதர். அந்த சாபத்தால் தான் மகாவிஷ்ணு மனிதராக ஸ்ரீராமராக பூமியில பிறந்தார். சீதையை மணந்து பின் பிரிந்தார். அனுமன் மற்றும் வானர படைகளின் உதவியால் மனைவியை மீட்டார். இதுதான் மாபெரும் காவியமான ராமாயணம். எந்த சூழலிலுமே பிறரினுடைய சாவு சொல்லுக்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. பகவானுக்கே அது நடைபெறுகிறது என்று சொன்னால் நமக்கு. அதனால்தான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்லுவார்கள், எல்லா பெரியவர்களிடம், தன்னை காட்டில் வயதில் மூத்தவர்களிடம், அவர்கள் ஆற்றல் பெற்றவர்கள், அவர்கள் வல்லவர்கள், நல்லவர்கள், அறிஞர்கள், அதெல்லாம் முக்கியம் அல்ல. நம்மை காட்டிலும் மேலானவர்களிடம் நாம் எந்த சூழலிலுமே பசைபாடுகிற சொல்லை பெற்றுவிடக்கூடாது. முடிந்தவரை நல்லது, அது நன்மை கருதி. பகவான் செய்த ஒவ்வொரு செயலும் ஒரு நன்மை கருதி அது அமைந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் யாராக இருந்தாலும் பிறரிடம் நாம் வசைச்சொல் வாங்குகிற பொழுது அது அடுத்த வாழ்வாகிறது என்பதை புரிந்து கொண்டால் நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம்.